இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. இந்த நாளிலே இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், அரிதான காரியத்தை கேட்போமாக. இந்தியாவின் மிஷனரி தந்தை என்று அழைக்கப்படுகிற வில்லியம் கேரி அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார், தேவனுக்கென்று பெரிய காரியங்களை திட்டமிடு. எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். இன்றைக்கு நாம் இந்த வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும் பொழுது, எலிசாவை பார்த்து சொல்றாரு, எப்பா, நான் இந்த உலகத்தில் இருக்கிற காலத்தில் நீ எனக்கு ஊழியம் செய்த, நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஆகவே நான் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னால் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தில் எலிசாவை கேட்குறார். ஒரு மூத்த போதகர், ஒரு இளம் போதகர், அல்லது ஒரு குரு, ஒரு சீஷன், இந்த உறவை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு எப்படி உலக பிரகாரம் தகப்பன் இந்த உலகத்தை விட்டு போகும்போது தன்னுடைய உலக பிரகாரமான பிள்ளைகளுக்கு, மகனுக்கு, மகளுக்கு எவ்வளவு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு போன்னு நினைக்கிறாங்களோ, அதை விட ஆவிக்குரிய உறவில் பார்க்கும்போது எலிசா, இந்த 2 பேருடைய உறவை பார்க்கும்போது ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கு உள்ள உறவு. இப்பொழுது வேதத்தில் சொல்லப்படுகிறது, அந்த எலிசா சொன்ன ஒரு வார்த்தை, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம், உங்கள் மேலே இருக்கிற அந்த வரம், ஆவிக்குரிய வரம் எனக்கு 2 மடங்காக வேணும். உடனே எலிசாவை பற்றி சொன்னார், அரிதான காரியத்தை கேட்டாள். நீ ஒரு பெரிய காரியத்தை கேட்குற, சாதாரண காரியத்தை அல்ல, ஒரு மேலான காரியத்தை கேட்குற அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன ஒரு கண்டிஷன் போட்டான்னா, நீ கேட்குறது சரிதான், ஆனால் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை பார்த்தேன்னா அது உனக்கு கிடைக்கும் சொன்னார். இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாருக்கும் ஆசை தான், எல்லாருக்கும் ரெட்டிப்பான வரம், என்றைக்கும் எத்தனையோ எல்லா வரமும் கிடைக்கணும்னு ஆசை தான். ஆனால் அதுக்குரிய பிரயாசப்படுறோமா, அல்லது அதுக்குரிய நம்ம முயற்சி செய்கிறோமா, அல்லது அதற்கு நம்ம ஆயத்தப்படுறோமா? இந்த எலிசாவை பற்றி சொல்லப்படுகிறது, அந்த எலியாவுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்த அப்படின்னு சொல்லப்படுது, பணிவிடை செய்த. நான் நினைக்கிறேன் அன்றைக்கு இந்த எலியாவுக்கு தண்ணி கொடுத்துக்கிறாரு, கையை கழியிருப்பார், காலை கழியிருப்பார், பணிவிடை செஞ்சுருப்பார், துணியை துவைச்சி கொடுத்துருப்பாரு, இல்லைன்னா அவருடைய சூட்கேஸை தூக்கிட்டு போயிருப்பார், இல்லைன்னா அவருக்கு என்னென்ன பணிவிடை செய்யணுமோ அத்தனை செஞ்சுருப்பார். ஆகவே நன்றி உணர்வு, பெற்றோர் பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறது மாதிரி தொடர்ந்து அந்த எலியா பின்பற்றான். அப்படி போய் கொண்டிருக்கும் போது அவர்கள் யோர்தான் கரை வந்தபோது அவங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்க, வேதவாசி சால்வை எடுத்து அந்த அந்த தண்ணீரை அடித்த போது யோர்தான் 2 பின்னோடனே எலியாவும் எலிசாவும் அந்த யோர்தானை கடந்து வர்றாங்க. வரும்போது வேதம் சொல்கிறது, அவள் பேசிக்கொண்டு இருக்கையில் அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவள் நடுவே வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்துக்கு அவன் ஏறி போனான் என்று வாசிக்கிறோம். எலியா சொன்னது போல இப்பொழுது மரணத்தை காணாமல் மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற போது எலிசா சொன்ன ஒரு வார்த்தைன்னா, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமாய் இருந்தவரே என்று புலம்பினான் என்று வாசித்தான். நீ சால்வை கீழே விழுந்தது. அந்த சால்வையை எடுத்துக்கொண்டு அந்த எலிசா எப்படி எலியாவின் நாட்களில் அந்த யோர்தானுக்கு வருவதற்கு சால்வை எடுத்து அடித்த போது யோர்தான் 2ஆக பிரிந்ததோ, அதே போலவே இப்பொழுது மூடின அந்த யோர்தான், கரை புரண்டு வந்த யோர்தான் இக்கரைக்கு வருவதற்கு அந்த எலியாவில் விழுந்த அபிஷேகத்தை சால்வை எடுத்து அடித்தான். அதே யோர்தான் 2ஆக பிரிந்தது. எப்படி எலியாவின் நாட்களில் நடந்ததோ அப்படியே எலிசாவின் நாட்களில் நடந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிகழ்ச்சியை கவனிக்கிற யாராக இருந்தாலும் நிச்சயமாகவே எலியாவின் தேவன் அன்றைக்கு எலிசா கொடுத்த 2 மடங்கை விட அதிகமான வரங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை நடத்துவார். நீங்களும் ஜெயமாக வாழ, பெரிய காரியங்களை செய்ய, அரிதான காரியங்களை எதிர்பாருங்கள், அரிதான காரியங்களை கேளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருக்காக பயன்படுங்கள். கர்த்தர் நாமே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you.